அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீட்டின் முன்னாடி அமமுக கட்சியை சார்ந்த சில தொண்டர்கள், சரி வேணாம் சில குண்டர்கள் வச்சுப்போம். அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு நின்னுட்டு இது மாரி சாட்டை துரைமுருகன் எங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அதாவது அவங்களுடைய கட்சி தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர பத்தி இப்போ அவதூறு செய்திகள பரப்புறாரு. யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னா, அவர் என்ன வேணாலும் பேசலாமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஒரு 10 பேர், 15 பேர் கொண்ட கும்பல் அதாவது ஆள கூட்டிட்டு சில பேத்துக்கு அங்க நின்னவங்கல சில பேர் சும்மா ஏதோ நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம் நின்னுட்டு இருந்தாங்க. ஒரு 2, 3 பேர் மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி அவர் சாட்டை துரைமுருகன் மன்னிப்பு கேட்கணும். அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல இது மாரி அவங்க அந்த அவர் இருக்க குடியிருக்க ஏரியால ஒரு அலும்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இது மாரிலாம் அவங்கள எல்லாம் இது பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்படி என்ன சாட்டை துரைமுருகன் அவர்கள் அண்ணன் பேசிட்டாங்க. டிடிவி தினகரன பத்தி அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் எப்பொழுதும் போல அதாவது டெய்லியுமே அவர் அவருடைய யூடியூப் சேனல்ல 2, 3 வீடியோக்கு மேல போடுவாரு. இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியுமே அவர் பேசுவாரு. அப்படிதான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள பத்தி அரசியல் ரீதியா ஒரு கேள்விய அவர் கேட்டிருக்காரு. அதாவது என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் அவர்கள் இப்ப அவர் அம்மா பெயர்ல தான், அதாவது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை முன்னிறுத்தி தான் அவருடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் அம்மாவுடைய செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரியான சொல்லி தான் கட்சியை அம்மாவை முன்னிறுத்தி தான் நடத்திட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க நீங்க அம்மாவோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்ற நீங்க அம்மா உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 75 நாட்கள் அங்க இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் ஏன் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகல? போய் அவங்கள உயிரோட இருக்கும்போது பார்க்கல? அம்மாவோட செல்ல பிள்ளையா இருக்க நீங்க ஏன் போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உயிரோட இருக்கிறதுக்கு முன் பார்க்கவே இல்ல? ஏன் போயஸ் கார்டன் பக்கத்து போகாம நீங்க இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரியான கேள்வி அவர் கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு ஒண்ணு அரசியல் ரீதியா பதில் சொல்லணும், இல்ல தவிர்த்திறணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அது அவதூறு பரப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுக்கலாம். இல்ல நீங்க குடுக்க முடியாட்டி உங்களுடைய கட்சி தொண்டர்கள் மூலியமா திருச்சியிலேயே ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இது மாதிரி சாட்டை முருகன் மேல இது மாதிரி எங்க கட்சி தலைவர் அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அதை விட்டுட்டு கேள்வி தான். அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்க அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி ஒரு 2, 3 பேர் சாட்டை துருவன் வெளியே வாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு இப்ப அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு ஒருத்தர் பேசுறாரு பாத்தியா, இதுவே அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம இது மாதிரி பேசணும்னாலும் அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியல் ரீதியா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம். இல்ல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க மனைவி, குழந்தை குட்டிகள், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இருக்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது இந்த மாதிரியான அதாவது ஒரு எப்படி சொல்றது, அவங்க பேரை ஒரு டேமேஜ் பண்ற மாதிரி, ஒரு அவங்க அங்க உள்ள மக்கள் மத்தியில அவங்கள ஒரு அவமானப்படுற மாதிரி பண்ற மாதிரி ஒரு சில வேலைகளை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது அரசியல் சரியான ஒரு அரசியலா இருக்காது அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாம இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அண்ணன் சாட்டை துருவன் வீட்டுக்கு அவங்க மனைவி இருக்கும்போது அமமுக கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகிகள், அதாவது மகளிர் அணி பொறுப்புல உள்ளவங்கலாம் பேசியிருக்காங்க. மிரட்டியிருக்காங்கன்னு கூட அண்ணன் சொல்றாரு. அவங்கள அந்த அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட அளவுல உள்ள பொறுப்பாளர்கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைங்க இது ஏதோ தெரியாம நடந்திருக்கும். இனிமேல் இது மாதிரிலாம் நடக்காது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இது சொல்லியிருக்காங்க. ஆனா அத அந்த பொறுப்பளவுல சொல்லிட்டு இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் பேர்ல தான் ஆட்கள்லாம் அங்கிருந்து தான் வந்ததா சொல்றாங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர் சொல்றாரு. அங்கிருந்து அவருடைய இந்த கேள்வி கேட்டதுக்கு அதை பொறுத்துக்க முடியலையாம். அதனால அங்கிருந்து ஆள் அனுப்பி துரைமுருகன் அவர்களை கொஞ்சம் அப்படியே இது பண்ற மாதிரி அவங்க வீட்டு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் பேர் பேசினாங்க. அதுக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மாதிரி நடத்தி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்களாம் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பயப்பட போற ஆள் கிடையாது. நாங்க ஜெயில இருந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்.
அப்படிங்கிற மாரி பதில்லாம் சொல்லியிருக்காரு. அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் குடுத்துருக்காரு. இந்த மாரி ஆட்கள் வந்து இது மாரி பண்றாங்க. வீட்டுக்கிட்ட வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் குடுத்துருக்காரு. போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல்ல வந்து ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு எதிர்கருத்து வைக்கணும். இல்ல அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அத விட்டுட்டு, அந்த பேசுறவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு ஆளுங்கள வச்சு அவங்கள வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியான அரசியல் கிடையாது அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. இதுவே இப்ப ஒவ்வொருத்தவங்களும் இது மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இங்க யாருமே எந்த ஒரு கருத்தும் பேச முடியாம போயிரும். அதனால அரசியல் என்பது ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா, அதுக்கு எதிர்க்கருத்து வைக்கணும். அப்படி அவதூறு பரப்புற மாரி இருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.